ஸோ கைஸ் ரெசல் பலூசாவில் வந்து ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் நம்ம ஜான் சினாக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜான் சினா வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்சோட எண்டிங் பாசிபிலிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்சோட எண்டிங் பாசிபிலிட்டி பற்றி வந்து பேசிக்கிட்டோம். அது வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து பார்க்கலன்னா மறக்காமல் வந்து அதை வந்து செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் நம்மளோட ஜான் சினாக்கான மேட்சோட எண்டிங் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சோட எண்டிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு வந்து பார்க்க போகிறோம். சில பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிக்கு வந்து வரும். ஸோ இந்த பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ஜான் சினாவை க்ளீனாக வந்து தோக்கடிச்சிருவாரு. ஸோ நம்ம ஜான் சினா வந்து க்ளீனாக வந்து இங்கே வந்து தோற்று போயிடுவார். இதுவே நம்ம ஜான் சினா வந்து ப்ராக் லெஸ்னர் கிட்ட வந்து க்ளீனாக வந்து தோக்குறது வந்து சான்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி. ஏன்னா நம்ம ஜான் சினா வந்து தன்னோட ஃபேர்வெல் டூரோட எண்டிங்கில் வந்து இருக்காரு. அவர் வந்து தன்னோட ஃபேர்வெல் டூரோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து தோத்துட்டாருன்னா அது வந்து ரொம்ப வந்து கேவலமாக வந்து ஆகிடும். ஜான் சினா பார்த்தீங்கன்னா ரெசல் பலூசாலே வந்து க்ளீனாக வந்து தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜான் சினா வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவர் வந்து டிசம்பரில் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாரு தன்னோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆல்ரெடி ப்ராக் லெஸ்னர் கிட்ட வந்து கிளீனா வந்து தோத்துட்டாருன்னா அவரோட ரெப்யூட்டேஷன் வந்து இங்க வந்து ரொம்ப வந்து தடுமாறிடும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகாது நம்ம ஜான் சினாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்ல. அதனால பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து ஜான் சினாவை கிளீனா வந்து தோக்கடிக்கிற பாசிபிலிட்டி வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து வைப்போம். அண்ட் நம்ம அடுத்த பாசிபிலிட்டிக்கு வரும். இந்த பாசிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ஜான் சினாவை தன்னோட பஞ்சை அடிச்சு ரத்தம்லாம் வந்து வர வச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட்ல வந்து முடிஞ்சிடும். சேம் லைக் நம்ம வந்து ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்துருப்போம். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் அண்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மேட்சோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ராண்டி ஆர்டனை வந்து பஞ்ச் அடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரத்தலாம் வந்து வர வச்சிருவாரு. அண்ட் அந்த மேட்ச் வந்து அங்கேயே வந்து எண்ட் ஆகிடும். ஸோ சேம் லைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எண்டிங் வந்து WWE வந்து பிளான் வந்து பண்ணலாம் ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான் சினாக்கான மேட்ச்சில். ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து அடிச்சு ரத்தம் வந்து வர வச்சிருவாரு ஜான் சினாவை. ஸோ இது வந்து நடந்தால் இங்கே வந்து என்ன பெனிஃபிட்னா இங்கே வந்து ஜான் சினா வந்து தோக்க மாட்டார். அவர் வந்து நெவர் கிவ் அப்னு வந்து சொல்லுவார். ஸோ அவர் வந்து கிவ் அப் வந்து பண்ண மாட்டார். ஆனால் அவர் வந்து ஃபுல்லாக ரத்தமாக வந்து ஆயிடுவார். ஸோ ஜான் சினா வந்து தன்னோட வார்த்தையை வந்து காப்பாற்றலாம் இங்கே வந்து அவர் வந்து சொல்லுவார் நெவர் கிவ் அப்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிவ் அப் பண்ணாமல் ஃபுல்லாக பிளட் ஆகி இங்கே வந்து மேட்ச் வந்து நோ கான்டெஸ்ட்ல வந்து முடியலாம். நம்ம அடுத்த பாசிபிலிட்டிக்கு வரும். ஸோ இந்த பாசிபிலிட்டி என்னன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து தன்னோட மேட்ச்ல வந்து தோக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணி கம்ப்ளீட் வந்து பண்ணுறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெசல் பலூசால வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து தோக்க முடியாது. அண்ட் ஜான் சினாவை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தோக்குறது வந்து சான்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா ஜான் சினா வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் டூரோட எண்டிங்கில் வந்து இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அண்ட் நம்ம அடுத்த பாசிபிலிட்டிக்கு வந்து வரும். ஸோ இந்த பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா மேபி இந்த மேட்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினாவை கிரவுன் ஜோனில் வந்து யார் ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து ஜான் சினா வந்து இந்த மேட்ச்சில் வந்து காஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான் சினா வெர்சஸ் அந்த கிரவுன் ஜோனில் இருக்க போகிற அந்த அப்போனன்ட்கான ரைவல்ரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். மேபி WWE பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோரி லைனை வந்து பில்டப் வந்து பண்ணலாம். அண்ட் நம்மளோட கடைசி பாசிபிலிட்டி என்னன்னா இங்கே வந்து நம்ம ஜான் சினா வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து க்ளீனாக வந்து தோக்கடிச்சிருவார். ஸோ ஒரு சூப்பர் சினா வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சூப்பர் சினா வந்து எப்படி இருப்பார்னு உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஹைலைட் வந்து நம்ம வந்து சம்மர் ஸ்லாம்லேயும் வந்து பார்த்துறோம். ஸோ நம்ம சூப்பர் சினா வந்து ரிட்டர்ன் பண்ணி ஒரு தரமான மேட்ச் வந்து கொடுக்கலாம் அகைன்ஸ்ட் ப்ராக் லெஸ்னர். அண்ட் அங்கே வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து தோக்கடிச்சு ஜான் சினா வந்து அந்த மேட்சை வந்து ஜெயிக்கலாம். இதில் தான் சில பாசிபிலிட்டிஸ் இந்த ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான் சினாக்கான ரெசல் பலூசால வந்து நடக்க போகிற மேட்ச் அக்கார்டிங். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான் சினாக்கான மேட்ச்ல வந்து என்ன மாதிரி எண்டிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலான்னு அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.